ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். அல்மாண்ட் என்று ஆங்கிலத்திலே நாம் அழைக்கப்பெறுவது பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்பு மிக உன்னதமான உணவிலே மருந்தாகி பயன் தருகிறது. இந்த பாதாம் பருப்பு 5 முதல் 10 வரையிலே இரவு நேரத்திலே ஊற வைத்துவிட்டு காலையிலே அதனுடைய மேற்புற தோலை நீக்கிவிட்டு பருப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு மிக்சியில் இட்டு அரைத்து விழுதாக்கி அதனோடு தேன் கலந்து உறவாடும்படி நாம் காலையிலே உண்ணுகின்ற பொழுது அது புரத சத்துவத்தை நமக்கு மிகுதியாக தந்து தசை பகுதியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக, இளைத்த உடலை தேர வைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குவது மட்டுமல்லாமல் ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய குருதியிலே இருக்கின்ற இரும்பு சத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. அதோடு கூட த ஒமேகா ஃபேட்டி 3 ஆசிட் என்று சொல்லக்கூடிய அமிலத்தன்மை அதில் இருப்பதினாலே இந்த HDL என்று சொல்லக்கூடிய உடலுக்கு தேவையான ஹை டென்சிட்டி லிப்பிட் நல்ல கொழுப்பு சத்துவத்தை தந்து உடலினுடைய உஷ்ண நிலையை சமப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த பாதாம் விளங்குகிறது. முகத்துக்கும் பொலிவு தருகிறது, உடலுக்கும் ஆரோக்கியம் தருகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய சத்துவம் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக பீட்டா கெரோட்டின் என்கின்ற சத்துவம் புற்று வாராமல் தவிர்க்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அது கேரட்டு கிழங்கிலே இருக்கின்றது. இந்த கேரட்டு கிழங்கை நாம் தோல் சீவி விட்டு மிக்சியில் இட்டு அரைத்து சாறு எடுத்து அன்றாடம் காலையில் ஒரு முறை மாலை ஒரு முறை என்று 2 வேளை இந்த கேரட்டு சாரோடு சிறிது பனக்கற்கண்டோ அல்லது வெல்லமோ சேர்த்து பருகி வருகின்ற பொழுது இதில் இருக்கின்ற சத்துவம் லூகோடெர்மா என்று சொல்லக்கூடிய வெண்புள்ளிகள் தோலிலே வெண்மை நிறம் ஏற்படுவது. இதற்கு காரணம் மெலனின் என்கின்ற கருப்பு நிற உற்பத்தியினுடைய குறைபாடு, மெலனின் டெஃபிஷியன்சி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். குறிப்பாக நவீன மருத்துவத்திலே இதற்கு மருந்துகள் கிடையாது என்று தான் நாம் சொல்லலாம். ஆனால் அன்றாடம் கேரட்டு சாறு பருகி வருகின்ற பொழுது நாளடைவிலே அவர்களுக்கு மெலனின் என்கின்ற கருப்பு நிற உற்பத்தி ஆகி தோல் பழைய நிலைக்கு ஆகும். அதோடு கூட இவர்கள் காலையிலே சூரிய உதயத்தின் போது ஒரு 10 நிமிடமாவது சூரிய வெளிச்சம் உடலிலே படுகின்றபடி இருந்தால் இந்த லூகோடெர்மா என்கின்ற வெள்ளை புள்ளிகள், விட்டிலிகோ என்கின்ற வெண் புள்ளிகள் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய குருதியிலே இருக்கின்ற இரும்பு சத்துவத்தை அதிகப்படுத்துகிறது. உடலுக்கு பொன் நிறத்தை தரக்கூடியதாகவும் இந்த கேரட்டு சாறு விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ஸ்ட்ரிச்னஸ் பொட்டேட்டோரம் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கிளியரிங் நட் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கடக்கா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது.
தமிழிலே இதை தேற்றான் கொட்டை என்று சொல்லுவது வழக்கம். தேற்றான் கொட்டை. இதனுடைய பொருள், பெயரிலேயே மருத்துவ பொருளை வைத்திருக்கிறார்கள். தேற்றான், தேற்றுபவன் என்று பொருள். தேற்றுதல் என்று சொன்னால் உடலை பழைய நிலைக்கு கொண்டு வருவது, உடலை தேற்றி பலமுள்ளதாக ஆக்குவது. ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற வகையிலேயும் டானிக் என்கின்ற வகையிலேயும் இது பயன் தரக்கூடிய ஒன்று. கிளியரிங் நட்ரி என்று ஆங்கிலத்திலே இதற்கு சொல்லுகிறார்கள். இந்த தேற்றான் கொட்டை சூரணத்தை நீரிலே நாம் எடுக்கின்ற பொழுது நீரை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக, அதில் இருக்கின்ற மாசுக்கள் அத்துணையும் ஒரு சேர குவித்து தெளிந்த நீரை நமக்கு தரக்கூடியதாக இது திகழ்கிறது. இந்த தேற்றான் கொட்டையை நாம் லேகியமாக மருந்து கடைகளிலே பெறக்கூடிய ஒன்று. அது விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சிறுநீரகத்துக்கு சீரான ஆரோக்கியத்தை தந்து சிறுநீரக கேடு ஏற்படாமல் செய்யக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. உடலுக்கு பலத்தை தருகிறது, முகத்துக்கு அழகை தருகிறது. எல்லா வகையிலையும் இது ஆரோக்கியத்தை தேற்றக்கூடியதாக விளங்குகிறது. இந்த தேற்றாங்கொட்டையை எப்படி மருந்தாக்குவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு தேற்றாங்கொட்டையை பயன்படுத்தி உடலில் ஏற்படும் பலகீனத்தை போக்கி உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு மருந்து, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தேற்றாங்கொட்டை பொடி, அரிசி திப்பிலி, நாட்டு சர்க்கரை, நெய். ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை தேக்கரண்டி அளவு நெய் விட்டுக்கலாம். தேற்றாங்கொட்டை நமக்கு நாட்டு மருந்து கடையில் பொடியாக கிடைக்கும். இந்த கொட்டைகள் வாங்கி நம்ம அப்படியே இடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இடிபடாது. இந்த கொட்டை டைரெக்டாக இடித்தோம்னா நல்ல சிறு தீயில் வச்சு இரும்பு சட்டி அல்லது மண் சட்டியில் போட்டு நம்ம வறுத்துட்டே இருக்கணும். வறுத்து இது கலர் மாறி கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் பொழுது தான் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இடித்தோம்னா, உரலில் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி சலிச்சு எடுக்கணும். இது பவுடராகவே நமக்கு கிடைக்கும், அதையும் வாங்கிக்கலாம். தேற்றாங்கொட்டை பொடி இப்போ இந்த நெய்யில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேற்றாங்கொட்டை பொடி சேர்த்துடலாம். 2 சிட்டிக்கை அளவு திப்பிலி, அரிசி திப்பிலி பொடி 2 சிட்டிக்கை அளவு சேர்த்துட்டு நம்ம இதை லேசாக வறுத்துடலாம். இந்த தேற்றாங்கொட்டை பொடியை திப்பிலி பொடியும் நெய்யில் லேசாக வறுத்துடணும். வறுத்துட்டு இதற்கு சம அளவு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். இதிலே சேர்த்துடலாம். நமக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் பொழுது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணும்போது, பலகீனமாக இருக்கும் பொழுது நம்ம இந்த மருந்தை ஒரு 5-6 நாட்கள் எடுத்தோம்னாலே தினம் 2 வேளை சாப்பிட்டுட்டு, இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் பால் குடிச்சிட்டு வந்தோம்னா உடலுக்கு நல்ல பலம் தரக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூடவே பாலும் தேனும் சேர்த்து தேற்றாங்கொட்டை லேகியமாக தயார் பண்ணியும் சித்த மருந்தகங்களில் கிடைக்கும். உடல் பலகீனத்தை போக்குவதற்காகவும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, உடல் சூட்டை தணிப்பதற்காகலாம் நம்ம தேற்றாங்கொட்டை லேகியத்தை மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. நம்ம பொடி மட்டும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தேவையான பொழுது நம்ம இந்த மருந்து நெய்யை சூடு பண்ணிவிட்டு இந்த பொடியெல்லாம் சேர்த்து நெய்யில் வறுத்துட்டு அதோட நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி இது போன்று நம்ம உணவுக்கு பின் சாப்பிடணும். காலை மாலை 2 வேளையும் உணவுக்கு பின் ஒரு நெல்லிக்காய் அளவு நம்ம சாப்பிட்டுட்டு அரை டம்ளர் அளவுக்கு பசும்பால் குடிச்சிட்டு வந்தோம்னா நல்லா உடலை தேற்றக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். இதுவே ஒரு மல்டி விட்டமின் சோர்ஸாகவும் நமக்கு இருக்கும். இதில் புரதச்சத்து, நமக்கு உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து, ஃபாஸ்பரஸ் சத்து, இது எல்லாமே இருக்குது. எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் பலம் தரக்கூடியதாக இது இருக்கும். அதே போல் தேற்றாங்கொட்டையை நம்ம தண்ணீரை சுத்தப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தலாம். நம்ம கலங்கிய தண்ணீரில் தேற்றாங்கொட்டை ஒரு 4-5 கொட்டை எடுத்து ஒரு துணியில் முடிச்சு போட்டு அந்த தேற்றாங்கொட்டை முடித்து அந்த தண்ணியில் போட்டுட்டோம்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த தண்ணி கலங்கல் இல்லாமல் நல்ல தெளிவான நீராக இருக்கும். அழுக்க எல்லாமே கீழே படிஞ்சிருக்கும்.
குடிக்கும் தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்காக நம்ம தேற்றான் கொட்டையை பயன்படுத்தலாம். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது தேற்றான் கொட்டை பொடி ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்துட்டு 2 சிட்டிகை அளவு திப்பிலி பொடி இவை இரண்டையும் அரிசி கழுவிய அந்த கழுநீரில் மிக்ஸ் பண்ணணும். 50 ml அளவுக்கு கழுநீரில் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் காலையில் வெறும் வயத்தில் 5 to 7 நாட்கள் தொடர்ந்து பருகிட்டு வரும் பொழுது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆறும், கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய தொற்று மாறி அவர்களுக்கு வெள்ளைப்படுதலும் சரியாகும். தேற்றான் கொட்டை பொடி, அரிசி திப்பிலி பொடி, நாட்டு சர்க்கரை மற்றும் நெய் சேர்ந்த அந்த மருந்து தினமும் ஒரு நெல்லிக்காய் அளவு காலை மாலைன்னு 2 வேளையும் பாலோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நமக்கு உடல் பலகீனத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, தேற்றான் கொட்டை பற்றி அகத்தியர் ஒரு மருத்துவ பாடலிலே சொல்லுகின்ற பொழுது, தேற்றான் கொட்டை அதுதான் தீவனத்தை போக்கும், அனலை ஆற்றும், 2 கண்ணுக்கும் அருமருந்தாகும், கூற்றாகும் கிரிச்சரத்தை போக்கும், குருமருந்தாக இது நமக்கு பயன் தரும் என்று சொல்லியிருக்கிறார். தீவனத்தை போக்கும் என்று சொன்னால் பசியை சற்று அடக்கக்கூடிய, வயிற்றை மந்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாகவே உடலுக்கு பலம் தரக்கூடிய அத்துணையும் செரிமானம் ஆகக்கூடிய நிலையை குறைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் திகழும். அதுபோல் இந்த தேத்தான் கொட்டை பசியை அடக்கக்கூடியது. ஏனென்றால் எளிதில் செரிமானம் ஆகாத ஒன்றாக விளங்குகிறது. ஆனாலும் உடலுக்கு பலம் தர வல்லது. 2 கண்களுக்கும் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. அனலை அகற்றும் என்று சொல்லியிருக்கிறார். உடலிலே இருக்கின்ற உஷ்ணம், உள் உறுப்புகளிலே இருக்கின்ற உஷ்ணம், புற உஷ்ணம் இவற்றை போக்கக்கூடியதாக விளங்கும். கிரிச்சரம், கூற்றாகும் கிரிச்சரம் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது யமனாக வந்து நம் உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்ற நீர்த்த பேதி, இதனாலே டீஹைட்ரேஷன் என்கின்ற நிலை ஏற்பட்டு உயிர் இழக்கக்கூடிய ஒரு நிலை, அதையும் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குரு மருந்தாகிறது என்று சொல்லியிருக்கின்றார். எந்த மருந்து நாம் சாப்பிட்டாலும் அதனோடு தேற்றான் கொட்டையை நாம் சாப்பிடுகின்ற நிலையிலே அந்த மருந்துக்கு குரு மருந்தாகி முழுமையான மருத்துவ குணத்தை நாம் பெறச் செய்கிறது இந்த தேற்றான் கொட்டை. இதை லேகியமாக நாம் கடைகளிலே வாங்கி சாப்பிடுகின்ற நிலையிலே விந்து உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது, விந்துவனுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறது, அதனுடைய மொட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய பயணத்தன்மையை அதிகப்படுத்துகிறது. மெலிந்த உடலை, நலிந்த உடலை தேற்றுகின்ற ஒன்றாக விளங்குகிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றிருக்கின்ற தேற்றாங்கொட்டை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.